श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा श्री कृष्णा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुः गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। तस्मै श्री गुरवे नमः। हरि ओम तत्सत्। श्री रामगीता 24வது श्लोकम्। श्रीराम उवाच श्रद्धान्वितस्तत्त्वमसीति वाक्यतः गुरो प्रसादादपि शुद्धमानसः। विज्ञाय चैकात्म्यमथात्मजीवयोः सुखी भवेन्मेरुरिवा प्रकम्पनः। இந்த 23வது ஸ்லோகம் வரைக்கும் கடந்த வகுப்புல நம்ம பார்த்து முடிச்சது. அங்க வரைக்கும் முக்கியமா சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னு பார்த்தா, ஞானத்தினால மட்டுமே மோட்சம் அடையலாம். ஞானத்தினால மட்டும், ஞானமே போதும் மோட்சம் அடையறதுக்கு. 2 விதமா சொல்லலாம் அப்படின்னு ராமர் நிர்தாரண பண்ணி சொன்னார். அந்த கடைசி 22 23வது ஸ்லோகங்களுக்குள்ள பூர்வபக்ஷுடைய வாதனம். பூர்வபக்ஷன்னா இது அங்கெங்கும் என்னவோ பறவை கற்றது. இப்போ அப்படி இல்லை. இவ்வளவு வேதாந்தம் கேட்டு இத்தனை வருஷம் கூட நமக்கு இன்னும் கர்ம ஏதாவது பண்ணாதான் எனக்கு மனசாந்தி வரும், ஏதாவது பண்ணாதான் எனக்கு பூர்ணத்துவம் வரும் அப்படின்னு சொல்லி இன்னும் தோணுறதுன்னு சொன்னா நம்ம எல்லாரும் பூர்வபக்ஷியாவே இருக்கிறோம். ஏதோ இமேஜின் பண்ணிக்காதுங்க, அந்த காலத்துல எங்கோ யாரோ பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி. இப்போ நம்ம மனசு வெளியில இருக்கிறவங்க யாரோ எத்தனை பேரோ கோட்டானு கோட்டி வேதாந்தம் கேட்டு கூட, பகவத்கீதை கேட்டு இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் கூட ஒரு ஒரு சாதகனுடைய ஹிருதயத்தில் அவனுக்கு இன்னும் இது போதுமா, இப்படி கேட்டுட்டே சிரவணம் மனனம் நிதித்தியாசனம் இது பண்ணா போதுமா, வேற எதுவுமே தேவையில்லையா அப்படின்னு சந்தேகம் வந்துட்டே இருக்கிறதுன்னு அர்த்தம் நீ சாஸ்திரத்தை ஒழுங்கா சிரவணம் பண்ணலன்னு அர்த்தம். அதனால தீர்மானமா ராமர் சொன்னாரு, பகவத்கீதையில கிருஷ்ணரும் சொன்னாரு, உத்தவ கீதையில கிருஷ்ணர் சொன்னாரு, எல்லா உபனிஷத்தும் சொல்லும். சரி, அதுதான் 23வது ஸ்லோகம் வரைக்கும் பார்த்த விஷயம். இப்ப இங்க 24வது ஸ்லோகத்துல 41வது ஸ்லோகம் வரைக்கும் the main central teaching of தத்துவ போத. இப்ப படிச்ச இந்த 24வது ஸ்லோகத்தின் சூத்திரபூத ஸ்லோகம், பிரதிஜ்ஞா ஸ்லோகம்னு சொல்லலாம். இந்த பிரதிஜ்ஞா ஸ்லோகத்தில் ராமர் the whole scheme of the spiritual சாதனை என்ன అనేది 4 ஸ்டெப்ல சொல்லி முடிச்சுட்டாரு. 4 ஸ்டெப்ல. அதுக்கப்புறம் எலாபரேட் பண்ணுவாரு விஷயத்தினை. ஸோ அப்படி பார்க்கும்போது இங்க இருந்துதான் ரியல் ராமகீதா டீச்சிங் ஆரம்பமாகிறதுன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த 24லிருந்து 40 வரைக்கும் சொல்ல போற விஷயம் என்னன்னா, சிரவணத்துடைய முக்கியத்துவம் பிளஸ் மனனம்.
அதுக்கு பிறகுதான் வேற நிதித்தியாசன விஷயம் வரும். அப்படின்னா வேதாந்த விசாரம் ஆரம்பிக்க போறோம். வேதாந்த விசாரம் எல்லா கிளாஸ்ல என்னதான் சார் பண்ணுவோம்னா, எல்லா கிளாஸ்லும் அதான் பண்ணோம். இன்னைக்கு ஸ்பெஷல், அதனாலதான் லேட்டு. ஓகே, பார்க்கலாம் அவர் எவ்வளவு பேச வைக்கிறாரோ டைம்குள்ள. வேதாந்த விசாரம்னு சொன்ன அர்த்தம் உபனிஷத்து விசாரம்னு அர்த்தம். அதுக்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஏதோ புஸ்தகம் ஏதோ இல்லை, உபனிஷத்து விசாரம். அந்த உபனிஷத்து விசாரம் சொல்லி பண்ணி சொல்லும் போது முதல்ல என்ன சொல்றாருன்னா, அது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு அதோடைய பலத்தினை அடையறதுக்கு வேண்டிய சூட்டபிள் கண்டிஷன்ஸ் இருக்கணும். ஓகே, சூட்டபிள் கண்டிஷன்ஸ் அதுதான் இதுல எனுமிரேட் பண்றாரு, எக்ஸ்பிளைன் பண்றாரு இந்த ஸ்லோகத்தில். என்ன அது முதல்ல என்ன சொல்றாருன்னு, முதல் 2 வரி சாதனா, 3வது வரி ஞானம், 4வது வரி பலம். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அப்படி சொல்லும் போதும் அதுல முதல் வரியில அந்த பதங்கள் எடுத்தா, ஸ்ரத்தான்விதः சுத்த மானசः. ஒண்ணு முதல் வரியில இருக்கு, இன்னொரு பதம் 2வது வரியில இருக்கு. ஸ்ரத்தான்விதः சுத்த மானசः, அவன் குருவுடைய பிரசாதத்தினால, குருஹோ பிரசாதாத் தத்துவமசியனே மகா வாக்கிய விசாரணம் பண்ண, குருவுடைய உபதேசனால, குருவுடைய பிரசாதத்தினால அப்படின்னு பதங்கள். இதை பத்தி கொஞ்சம் விசாரணை முதல்ல அர்த்தம் சொல்றேன். இந்த சுத்தமான சகா அண்ட் விக்ன சுத்தமானசக அண்ட் ஸ்ரத்தான்விதன்னு சாதன சதுஷ்டய சம்பத்தியோட நெருஞ்சி இருக்கிற மனசுன்னு அர்த்தம். சுத்த மானச, மனசு சுத்தம். மனசு சுத்தம் என்ன, அவன் சாதன சத்துஷ்டய சம்பத்தி அவன் ஹிருதயத்துல நிறைஞ்சிருக்கு. அப்புறம் ஸ்ரத்த అనేది முதல்ல முக்கியமா சொல்லியிருக்காரு. நமக்கு சாஸ்திரம் சொல்றது சத்தியம், குரு சொல்றது சத்தியம் அனே ஒரு நம்பிக்கை இல்லைன்னா அதுக்கப்புறம் வேலை நடக்காது. அதனால ஸ்ரத்த ரொம்ப ரொம்ப முக்கியம். சரியா? அப்போ இந்த 2 வாக்கியங்களை சேர்த்துட்டு பார்த்தீங்கன்னா சாதன சஷ்ட சம்பத், அது என்னன்னு நான் இப்போ விவரிக்கல, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். 4 முக்கியமா, அதுல அப்புறம் மொத்தம் சேர்த்து சொன்ன 10 ஆயிடும். விவேக வைராகிய சமாதி ஷட்க சம்பத்தி முமுட்சுத்துவம். சரி, அடுத்த பதம் ரொம்ப முக்கியம், குரோஹோ பிரசாதாக. வேதாந்த திருஷ்டில பார்த்த குருவுடைய பிரசாதம் என்ன, குருவுடைய கிருபை என்ன, அது ரொம்ப அப்படி இப்படி யூஸ் பண்றோம். எல்லா பக்திலையும் கர்மத்துல எல்லா இடத்திலும் குருவுடைய கிருபை. வேதாந்த திருஷ்டில பார்த்த சிஸ்டமேட்டிக்கா டீச் பண்றதா குருவுடைய கிருபை. நல்லா புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து சிஸ்டமேட்டிக்கா முறைப்படி சம்பிரதாயபத்தமா சாஸ்திரத்துல உபதேசம் பண்றாருன்னா அதுதான் குருவுடைய கிருபை. அதுக்கப்புறம் உபதேசம் சிரவணம் நடந்துட்டே இருக்கும் போது நடுவில் வர சந்தேகங்களுக்கும் பதில் சொல்லி சந்தேகங்களை தீர்த்துறாருன்னு சொன்னா அது குருவுடைய பிரசாதம் அர்த்தம். வேற சந்தர்ப்பத்திலோ பக்தி விஷயத்திலோ வேற வேற எல்லாத்திலும் குருவுடைய கிருபைன்னு சொன்னா தலைமையில கை வச்சாரு, ஆசீர்வாதம் பண்ணாரு, அப்புறம் பக்தாளுக்காக பிரார்த்தனை பண்ணாரு, அவரு ப்ரே பண்ணாரு, இதெல்லாம். அப்புறம் குரு வீக்ஷண கட்டாட்சம் கண்கள்னால பார்த்தாரு, அப்புறம் அது ஒரு கிருபை. இதெல்லாம் வேதாந்தம் ஒத்துக்கல. உனக்கு உபதேசம்
சொல்ல வேண்டிய விதத்துல உனக்கு கடிக்க வேண்டிய விதத்துல கடிச்சதா இல்லையா, அதுதான் முக்கியம். சிஸ்டமேட்டிக் டீச்சிங், கன்சிஸ்டன்ட் சிஸ்டமேட்டிக் லிசனிங் ஆஃப் தி சாஸ்திரா ஃப்ரம் ஏ காம்பிட்டன்ட் லிவிங் டீச்சர். இதுல காம்ப்ரமைஸ் கிடையாது. வேற ஏதாவது வச்சுக்கிட்டு நம்ம ஊகா போகலத்தோட அப்படி அப்படி இத்தனை வாட்டி நமஸ்காரம் பண்ண, அதெல்லாம் உன்னுடைய அகங்காரம் குறைக்கிறதுக்கு ஓகே, அது அங்க சரி பண்ணணும் இல்லையா. அதனால குருஹோ பிரசாதம்னு சொன்னா அவர் என்னமோ பிரசாதம் கொடுப்பாரு, அப்புறம் கை இப்படி காட்டுவாரு. கை இப்படி காட்டினாலும் என்ன கொடுத்தாலும் அது நடக்காது. சொன்னவில்லை அப்படி பண்றதுன்னா கீதா பகவான் அவ்வளோ ஸ்லோகங்களை பேசி அர்ஜுனனுக்கு சொல்ல வேண்டியது இல்லை, உத்தவருக்கு அவ்வளவு சொல்ல வேண்டியது இல்லை. உத்தவருக்கு சொன்னாருன்னு சொல்லிதானே நம்ம படிக்கிறோம். வியாசர் ஏது இல்ல, சும்மா அதெல்லாம் சொல்லல, ஆனா உங்களுக்காக எழுதியிருக்க அப்படியே. நடுவில் எத்தனை கேள்விகள் உத்தவர் கேட்கிறாரு, எவ்வளவு பெருசா இருக்கு. பகவத்கீதை மேல டபுளா இருக்கு. படிச்சோம் இல்ல, பொறுமையா படிச்சோம். நீங்க படிச்சுட்டீங்க சார், நாங்க யாரும் படிச்ச மாதிரி தெரியல. குருஹோ பிரசாதாத். அதனால இது தவிர குருவோட கிருப்பானது வேற ஒன்றும் கிடையாது. அதுக்கு பகவத்கீதை தான், உத்தவ கீதை தான் எக்ஸாம்பிள். பகவத்கீதையில பாருங்க, நடுநடுல அர்ஜுனனுக்கு எத்தனை சந்தேகங்கள் வருது. பகவான் அப்பப்பவே அதுக்கு பதில் கொடுத்துட்டு அவரோட உபதேசத்தை முடிச்சுட்டார் இல்லையா. அதனால குருஹோ உபதேசகான்னு சொன்னா, குருஹோ பிரசாதகான குருஹோ உபதேசகான்னு அர்த்தம் வச்சு இஜுக்கோள். உபதேசம் தான் பிரசாதம். சரி, அடுத்தது என்ன சொல்றாரு மூணாவது வரையில, மகா வாக்கிய விசாரேன. மகா வாக்கியம் விசாரண ரொம்ப முக்கியம் வேதாந்த பொறுத்த வரைக்கும். மகா வாக்கியம் அதுல முக்கியமான மகா வாக்கியம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். அது ரொம்ப கேஷுவலா ஞாபகம் ஒரு இடத்துல எல்லாம் சொல்லிட்டே இருக்கிறோம் தவிர, ஆக்சுவலி அது மகா வாக்கியம் இருக்கிறதுனால அப்படி சொல்லக்கூடாதாமா. ட்ரெடிஷனலா பார்த்தா சுத்த மானசம், அப்படி ஸ்ரத்தான்விதனா இருக்கிறவனுக்கு தான் குரு வாய் திறந்து தத்துவமசி அనే மகா வாக்கியம். அது 3 சின்ன சின்ன வார்த்தைகளோடு இருக்கு, என்ன பெருசான்னு சொல்லிட்டு நானே எத்தனையோ 100 டைம்ஸ் சொல்லியிருக்கேன். இதுதான் நம்ம அது அவ்வளவு ஈஸியா காதுல விடுறதுனால அதோட பெருமை நமக்கு தெரியல, அதோடைய அருமை தெரியல. இன்னைக்கு தெரியணும். அப்போ மகா வாக்கிய விசாரணை தவிர உபனிஷத்தன்னு சொன்னா, வேதாந்தம்னு சொன்னா வேற. அப்போ மகா வாக்கிய விசாரம்னா அதே எல்லா கிளாஸ்ல அதே சொல்றது இல்லையே, வேற என்னென்னமோ வருஷ கணக்குல பேசிட்டே இருக்கீங்க நீங்கன்னு சொன்னா அது எல்லாமே அவாந்தர வாக்கியங்கள். அவாந்தர வாக்கியங்கள். சரி, நீங்க எனக்காக காத்துட்டு இருந்துட்டு கொஞ்சம் சோர்ந்து போயிருப்பீங்க. ஆனா இந்த டஃப்பான சப்ஜெக்ட் நாளைக்கு கொஞ்சம் நேரம் பேசணும், சரியா? அதனால இன்ஸ்பிரேஷன் வந்திருக்குன்னு நினைக்கிறேன். மகா வாக்கியம் தவிர மிச்சம் எல்லாமே அவாந்தர வாக்கியங்கள். அப்படின்னா சைடு, சாதம் மெயின், அப்புறம் அந்த பொரியல், இந்த பொரியல், அந்த அவியல், இது அது சட்னி, இதெல்லாம் எல்லாத்திலும் சாதம் தானே மெயின். மிச்சம் எல்லாம் அவாந்தர். இன்னைக்கு 2 இருக்கு, இது இருக்கோ இல்லையோ, ஒண்ணு குறைஞ்சிருக்கு, பரவாயில்ல, சாதம் இருக்கு போதும், அதை வச்சு வயிறு. அதுபோல் தான் அப்போ அவாந்தர வாக்கியங்கள் எல்லாமே எதுக்கு? மகா வாக்கியத்தை விவரிக்கிறதுக்கு தான் அவாந்தர வாக்கியங்கள். புரியுறதா? அவாந்தர வாக்கியம்னா வேற என்னென்னமோ பலது பேசுறோம். சொல்றேன், உதாரணம் சொன்னா உங்களுக்கு புரியும். சோ மகா வாக்கியம் தத்துவமசி.
நீ அதிதான். அதுக்கு அடுத்த விஷயம் என்னன்னா, இந்த அவாந்தர வாக்கியங்களை அது 3 விதமா பிரிச்சுக்கலாம். 3 விதமா. எதுக்குன்னா, இந்த 3 வார்த்தை சொன்ன பாத்தீங்களா, இந்த 3 வார்த்தை பத்தியும் சொல்ற அவாந்தர வாக்கியங்கள், தத்து பத்தி சொல்ற அவாந்தர வாக்கியங்கள். சரியா? அப்படி என்ன தத் அன்ன ப்ரொனவுன் சொல்லிருக்கோம். அது ப்ரொனவுன் அதி என் அர்த்தம். சரியா? அது என்று சொன்னா இங்க உனக்கு முன்னாடி காணப்படுற சர்வ நாமரூப பிரபஞ்சம் மொத்தம் முதல்ல அப்படி எடுத்துக்கிறோம். சரியா? அப்படின்னா அந்த காஸ்மாலஜி எல்லாமே இருக்கு. அப்படி அதை பத்தி சொல்லணும், பல விதமா வர்ணிக்கணும். அப்ப அதிலும் மாயா, பஞ்சபூதங்கள், பஞ்சபூத பஞ்சபௌதிக அப்படின்னா பஞ்சீகரணம் முதலான விஷயங்கள் எல்லாம் பேசியிருக்கோம் வேற வேற டெஸ்ட் எல்லாம் படிக்கும்போது. இதெல்லாம் அந்த தத்துன்னு பத்தி சொல்லுது. சரியா? அப்போ அதெல்லாம் சொன்னாதான் அந்த தத்தனேது பரமாத்மா அப்படின்னு சொல்லி அது ஒழுங்கா நமக்கு புரியும். இப்போ தத்தன்னு சொன்ன ரொம்ப சிம்பிள், 2 எழுத்துகள், ஒரு சின்ன குட்டி வார்த்தை, அது ப்ரொனவுன் தட்டு. அட்லீஸ்ட் திஸ்ன்னு சொன்னா கூட பரவாயில்ல, தட்டுன்னு எங்க சார் தட்டு, அது எங்கோ தூரமா வேற இருக்கு. ஸோ அதெல்லாம் விவரிக்கணும். அப்படிப்பட்ட அவாந்தர வாக்கியங்கள் எல்லாம் தத் பத அவாந்தர வாக்கியங்கள். ரெண்டாவது துவம் பத அவாந்தர வாக்கியங்கள். துவம் நீ, துவம் நீ, நீன்னு சொன்னாங்க, காமன் நவுனா சொல்லிட்டாங்க இல்லையா? நீ என்ன எல்லாரும், நீ 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 எல்லாரும். குறிப்பா ராம, லக்ஷ்மண, சீதா, ருக்மிணி இப்படி எல்லாம் சொல்லல, நீ. அது துவம்னு சொன்னாங்க. அப்போ நான் என்னை பத்தி அதோடைய விசாரணை அவாந்தர வாக்கியங்கள் எல்லாம் என்னை பத்தி என்ன சார் விசாரணை பண்றது இருக்கு? நான் என்ன குற்றம் பண்ணாலும் என்ன இதுக்கு என்னை பத்தி விசாரணை பண்றேன்? அது நிறைய பண்ண வேண்டியது இருக்கு. அங்க பண்ணும்போதும் அந்த அவாந்தர வாக்கியங்கள் பஞ்சகோஷ விசாரண, அவஸ்தாத்ரய விசாரண, திருஷ்ய விசாரண, அதெல்லாம் பார்த்தோம் இல்லையா? முதலானது எல்லாம் அந்த தொம் பதத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு பிரயோஜனப்படும். மூணாவது சில இப்போ இந்த தத் பதத்தை தொம்பதத்தை பரமாத்மா ஜீவாத்மா எதுக்கு வேற வேற என்ன சொல்றீங்க மறைச்சு சொல்லுங்க. பரமாத்மா ஜீவாத்மா இது ரெண்டும் நிஜமா எசென்ஷியலா ரெண்டு ஒண்ணு అని சொல்லி எஸ்டாப்ளிஷ் பண்ற சில வார்த்தைகள் இருக்கும். இந்த மகா வாக்கியத்தில் அசி பதம், அசி அஸ் தாது, யூ ஆர் ஏஆர்இ, அதெல்லாம் அவ்வளவு குட்டி குட்டியா இருக்கு. அது ஒண்ணுக்கு ஏகப்பட்ட கிரந்தங்கள், ஏகப்பட்ட விசாரண, சிரவணம், உபதேசம் பண்ண வேண்டியிருக்கு. இப்படி 3 விதமா அவாந்தர வாக்கியங்கள் நிறைய வரும். அப்போ இது இவ்வளவுடைய முக்கியத்துவம் என்னன்னா, இந்த 3த்துல நீ உனக்கு புரிய 2 நல்லா புரிஞ்சுட்டு இந்த 2 ஒண்ணு வித்தியாசம் இல்லைன்னு சொல்லி அது சொல்லும் போதும் சரீரம் முதலானதெல்லாமே மித்யான்னு சொல்லி, சரியா? உண்மையா பார்த்த எசென்ஷியல் நேச்சரை சைத்தன்யம்னு சொல்லி அது ஐக்கியம் தெரிவிக்கிறதுக்கு ஒண்ணு இது அது ஒண்ணு అని சொல்றதுக்கு இந்த அசிபதம்.
ஸோ இப்படி சிலதெல்லாம் வரும். ஸோ 3 சொல்லிட்டோமா? இப்போ உதாரணத்துக்கு எடுத்து நம்ம பார்க்கணும். எப்பவுமே விசாரணை செய்யற உதாரணங்கள் தான். பேதங்கள் இப்போ ஜீவாத்மா பரமாத்மா ஒன்னும் அதேதான் நீ அப்படின்னு சொல்லும் போதும் அது எப்படி ஆகும்? எத்தனை டிஃபரன்சஸ் வேற்றுமை இருக்கு. வேதங்கள் மேலோட்டமா இருக்கு, ஆபரணங்கள் நாமரூபங்கள் மேலோட்டமா வேறா தெரியறது. ஆனா இருக்கிற தங்கம் எசென்ஷியலி ஒண்ணுதான். எத்தனை வாட்டி சொல்லியிருக்கும். பல வகையான மண்ணு பாத்திரங்கள் எல்லாம் அப்படி இருந்தா கூட நாமரூபங்கள் வேற இருந்தா, சைஸ் வேற இருந்தா கூட மண்ணு ஒண்ணுதான். சொன்னோம் இல்லையா? அதனால அப்போ எத்தனை அவாந்தர வாக்கியங்கள் அது சொல்லி இது சொல்லி என்ன பேசினாலும் சரி, கடைசியில என்னன்னா இந்த எலெக்ஷன் எஜெண்டா இருக்கும் பாருங்க. வருது இல்ல, எலெக்ஷன்ஸ் வரப்போறது. ஓகே, போன டேர்ம்ல நாங்க அப்போ எலெக்ஷன் பண்ணும்போது ப்ராமிஸ் பண்ணிருக்கோம், ராமர் கோவில் கட்டுறோம் சொல்லிட்டு. அதனால ராமர் கோவில் கட்டிட்டோம். அப்புறம் இத்தனை பேருக்கு இந்த கேஸ் கனெக்ஷன் ஃப்ரீ, இதெல்லாம் கொடுத்தோம், அது கொடுத்தோம், இது கொடுத்தோம் எல்லாம் சொல்லி கடைசியில் என்னன்னா ஓட்டு எங்களுக்கு போடணும். ஓட் ஃபார் தத்துவமசி. பாத்தீங்கன்னா இந்த எலெக்ஷன் டெக்னிக் தான் உபனிஷத்தை உபயோகப்படுத்துறது. நீ ஏதாவது பேசப்ப ஆனா ஓட்டு தத்துவமசி. கடைசியில இனிமே பேசிட்டே இருப்பாங்கல்ல அவங்க, என்னென்ன எங்களுக்கு ஓட்டு. அதனால அது பேசுறாங்க, இது பேசுறாங்க, மணிவாசகர் அது பேசிட்டாங்க, திருமூர்த்தி இது பேசிட்டாரு, நீங்களும் என்னென்னமோ பேசுறீங்க, நேருக்கு என்னமோ கதையெல்லாம் சொல்லிட்டு எங்கள் நீ பத்ரிநாதுக்கே கொண்டு போயிட்டீங்க. என்ன சொன்னானப்ப, தத்துவமசி ஓட்டு போட்டு மறக்க கூடாது. சரியா? இது எப்படி பௌன புண்ணியேன ஸ்ரவணம் குறியாத். இந்த ஒரு பதம் தத்துவமசிலோ ஒன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு சில வருஷங்கள் ஆயிடுமா? ஒரு 10 வருஷமா 20 வருஷமா? அதனால பௌன புண்ணியன்னா நிறைய சிரவணம் பண்ணணும். ஒரு சந்தேகம் இல்லாம உனக்கு அந்த ஐக்கியம் தெரிஞ்சு நீ அந்த நிலையில இருக்கியா, இருக்க முடியறதுன்னு அப்போ வரைக்கும் பண்ணிட்டே இருக்கணும். அதனால இது ஏதோ 3 வார்த்தை சொல்லிட்டு அப்படி அங்கேயும் அப்போ சொல்லிட்டீங்க, இன்னைக்கு இப்போ சொல்லுவீங்க, அப்படி இல்லை. அப்ப சொன்னோம் என்னதான் ஆயிடுச்சு? ஒன்னும் ஆகல. இப்ப இன்னைக்கு சொல்றேன் என்ன ஆகும்? ஒன்னும் ஆகல. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ நிறைய வாட்டி கேட்க வேண்டியது இருக்கு. அதனால சாந்தோக்கிய உபனிஷத்துல ஒரு உதாரணம் சொல்லி ஒரு வாட்டி இல்லாம 9 வாட்டி சொல்லி கொடுத்தார் குரு சிஷ்யனுக்கு. 9 வாட்டி இந்த மகா வாக்கியம் சாந்தோக்கியத்துல வரும். சாந்தோக்கிய உபனிஷத்திலேயே சிறந்த இடம் அந்த கடைசி அத்தியாயத்தில் தத்துவமசி. அதனால இந்த 4 விஷயங்கள்ல 3 பேசிட்டோம். இப்போ பலம் சொல்லணும். சரி, நான் இந்த 3 நல்லா புரிஞ்சுக்கிட்ட ஜீவாத்மா பரமாத்மா ஒண்ணுதான் அப்படின்னு தெரிஞ்ச பலம் என்ன கிடைக்கும் அப்படின்னு சொன்னா, சுகி பவேத் அண்ணார் ராமர். யூ வில் பி ஹாப்பி. பி ஹாப்பி. இங்க ஆக்சுவலி சுகி பவேத் யூ வில் பிகம் ஹாப்பி. பி ஹாப்பின்னு சொன்னதுனால பி ஹாப்பி இருக்கிறோமா? நல்லா புரிஞ்சுக்கோ, யூ வில் பிகம் ஹாப்பி. இல்லன்னு நாங்க பாட்டுக்கு ஏதோ என்னமோ இரு இருக்கணுமே. அதனால ஆன்டிசிபேஷன், யூ மே பிகம் ஹாப்பி. ஓகே, நீ ஒழுங்கா சிரவணம் பண்ணா சுகி பவேத் அப்படின்னு அர்த்தம் என்ன தெரியுமா? ஜீவன்முக்தா பவேத். பி ஹாப்பின்னு ஏதோ மனசுன்னு நான்
ரொம்ப சிரமப்பட்டு நானும் ஹாப்பியா தான் இருக்குன்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். ஐம் ட்ரைங் டு கன்சோல் மை மைண்ட் அண்ட் சிரிக்கிறதுக்கு பிரயத்தனம் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இல்லை, ஜீவன் முக்த நிலை, ஃப்ரீ ஃப்ரம் ஆல் த ஷாக்கில்ஸ், பந்தா, கர்மா, எவ்ரிதிங், ஜீவன் முக்தா பவேத். அப்படி சொல்லி இன்னொரு வார்த்தை அழகா அந்த 4வது வரியில வந்து, அது மட்டும் இல்ல, அப்ரகம்பனஹ அப்ரகம்பனஹ பவேத் மேரோரிவ. சரியா? இங்க இப்படி எடுத்துக்கிறோம். சுகி பவேத்ன்னு வாழ்க்கையில ஜீவிதத்துல முதல் பாகத்துல வந்து நம்ம எல்லாரும் அந்த சுகம்காக பல வகையா ட்ரை பண்ணி அதெல்லாம் அடையணும். 2வது பாகத்துல துக்கம் போகணும்னு சொல்லிட்டு முயற்சி பண்றோம். ஆஃப்டர் 50 என்ன நம்ம ஸ்ட்ரகிள் என்னன்னா துக்க நிவர்த்தி, துக்க நிவர்த்தி, துக்க நிவர்த்தி. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவ்வளவு துக்கம் தெரியல, கொஞ்சம் வயசுல இருக்கும், மிடில் அங்க வரைக்கும். அப்போ அங்க அதெல்லாம் பண்ணிட்டு இல்ல, சுகத்தின்னு சம்பாதிச்சுக்கணும்னு இருக்கணும். வந்ததுக்கு அப்புறம் இப்போ செகண்ட் ஹாஃப்ல வந்து துக்கம் 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 எல்லாம் வேற. இப்போ அந்த செகண்ட் ஹாஃப் ஆஃப் தி லைஃப்ல எப்படி வந்து நீ பிராரப்த கர்ம என்னைக்கு என்ன கொண்டு வந்து டெலிவரி பண்ணுமோ, என்னைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் ஸ்பீட்ல காத்து வீசுமோ, என்னைக்கு சுனாமி போல் வருமோ தெரியாது. பிராரப்தம் என்ன கொண்டு வருமோன்னு யாருக்கு தெரியாது. அப்படி பிராரப்தம் எப்படி என்ன கொண்டு வந்தாலும் சார், அதுக்கப்புறம் சரியா, நீ வந்து அந்த மேரு பர்வதம் எப்படி ஒரு கம்பீரம் அசையாம அகம்பனம், கம்பனம்னு ஷேக், அது எதுவுமே இல்லாம ரொம்ப ஸ்திரமா இருக்கிறதோ அது போல் நீ வந்து இந்த லோகத்துல இந்த சரீரம் வச்சுட்டு இந்த ஜனங்கள் உலகத்திலேயே எல்லாருக்கும் நடுவிலேயே ஜீவன் முக்தனா இருப்ப. அதனால இப்போ சுகி பவேத்தன்னா முதல் பார்ட் ஆஃப் தி லைஃப் இல்ல, ஜீவன் முக்தன் ஆனதுனால అసలు నిజமான సుఖం என்னன்னு எனக்கு புரியுது. இப்போ சுகம் అనేది வெளியில இல்ல, வெளியில தேடக்கூடாது, தேடினா கிடைக்காதுன்னு புரிஞ்சுக்கிட்டேன். அதனால இப்போ வந்து நானும் வெளியில இருந்து வர எந்த தாக்குதலுக்கு கூட மனோபுத்தி இது எல்லாத்தினால பாடி மைண்ட் இன்டெலெக்சுவல் எதுன்னு தொடாத போல் இந்த ஞானம் என்ன வந்து அந்த மேரு பர்வதம் போல் ஸ்திரமா உட்கார்ற போல் அகம்பனமா இருக்கிறத எனக்கு சக்தி கொடுக்கும். பார்த்தீங்களா பலம்? அப்படி அழகா இந்த 24வது ஸ்லோகத்தில் ராமர் வந்து இதுதான் உனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்கணும், அந்த சாதனைனால நீ வந்து குருவுடைய உபதேசம் முக்கியம். அது வந்து காதுல ஊதுற ஏதோ ஒரு சின்ன வார்த்தை கிடையாது. பல வருஷங்கள் சிரவணம் செய்திருக்கு. சிஸ்டமேட்டிக் டீச்சிங் நடக்கணும், சிஸ்டமேட்டிக் லிசனிங்கும் நடக்கணும். சிஸ்டமேட்டிக்கா அவரு வந்து டீச் பண்றார், நம்ம சிஸ்டமேட்டிக்கா கேட்கிறோமா? அட்லீஸ்ட் மிஸ் ஆன லெசன்ஸ் எல்லாத்தையும் அப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி எப்படி கம்பன்சேட் பண்ணிக்கிறோமா? இன்னும் எங்க இருக்கிறோம் நம்ம? அதெல்லாம் செக் பண்ணிக்கணும், அப்போதான் இந்த பலம் கிடைக்கும். ஸோ இவ்வளவு சொன்னதுக்கு பிறகு அப்புறம் இந்த அகம்பனம்னு சொன்னா அது எல்லாத்தையும் பத்தி நிறைய படிச்சோம். திதிக்ஷா, உதாசீனதா, சாட்சி பாவம், எத்தனை இடத்துல படிச்சுட்டு இருக்கோம் பாத்தீங்களா? இதெல்லாம் அவாந்தர வாக்கியங்கள் தான். அதெல்லாம் சொல்லி 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 உனக்கு ஆனா கடைசியில அந்த பலன் கிடைக்கணும்னு பூர்ணமா உனக்கு அந்த தத்துவமசி అనేది தெல்லம் தெளிவா உன்னுடைய சொந்தம் ஆகணும். அந்த வாக்கியம் உடைய பொருள். சரி, அப்புறம் 25வது ஸ்லோகம். இனிமே டெக்னிக்கலா
என்ன பண்ணணும் இந்த தத்துவமசி விசாரம் குருவே சொல்லுவார். என்ன பண்ணணும் நீ கேட்க வேண்டாம். இப்ப குரு ஒரு ப்ரொசீஜர் சரியா. ஆதௌ பதார்த்தா வகதரிஹி காரணம் ஆதௌ பதார்த்தாவகதிர்ஹி காரணம் வாக்யார்த்த விஜ்ஞான விதௌ விதானதः விஜ்ஞான விதௌ விதானதः தத்துவம் பதார்த்தௌ பரமாத்ம ஜீவகௌ அசி அது சந்தினால பிரிச்ச அப்படி அது அந்த சந்தி வரும். அசீதி சைகாத்மிய மதானயோர்பவேத் அசீதி சைகாத்ம மதானயோர்பவேத். ரொம்ப முக்கியம். இங்க இருந்து எல்லா ஸ்லோகங்களும் இங்க இந்த தத்துவமசி மகா வாக்கியத்தோட பதங்களை ஒழுங்கா புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஒரு பத்ததியா ப்ரொசீஜரா நீ ஃபாலோ பண்ணிட்டு போகணும். அதெல்லாம் நான் விவரிக்கிறேன் பாரு அப்படின்னு சொல்லி ஒரு வாக்கியம் இருக்கான்னு சொன்னா அதுக்கு பேர் சென்டென்ஸ் சொல்றோம். ஆனா எல்லா பல வார்த்தைகள் சேர்ந்த சென்டென்ஸ், பல வார்த்தைகள் சேர்ந்து இருக்கிறது எல்லாமே அர்த்தபூதமான ஸ்டேட்மெண்ட் ஆகாது, அர்த்தம் இல்லாம இருக்கும். ராமா ரேட், கிருஷ்ணா கேட்டு, டோர் ஃப்ளோர், இப்படி எல்லாம் சொல்லிட்ட 10 வார்த்தைகள் ஏதாவது అర్థం இருக்கு அதுக்கு. அப்போ వాక్యం అనేది పదంగళోడు కూడిరిக்கும். அந்த பதங்கள் ஒண்ணுக்கொன்னு சம்பந்தப்பட்டு அப்படின்னு சப்ஜெக்ட் இருக்கணும், ப்ரெடிகேட் இருக்கணும், அதுல வெர்பு கிரியாபதம் இருக்கணும். அந்த சப்ஜெக்டுக்கு அந்த கிரியாபதத்துக்கு இருக்கிற சம்பந்தம் என்ன అనేది காட்டுற அந்த ப்ரிபோசிஷன்ஸ் அதெல்லாம் இருக்கணும். இல்ல கிரியாபதமே இன்னொரு ரூபத்துல இருக்கணும். இப்படி எல்லாம் இருந்தா ராமா went to the forest along with சீதா. பாத்தீங்களா? அப்போ அதுல கம்ப்ளீட்டா உங்களுக்கு ஒரு அர்த்தம் கிடைக்கிறதா இல்லையா? அதனால வாக்கியம்னு சொன்னதுனால அது அப்படி சும்மா இருக்கக்கூடாது. அது நமக்கு சரியான அர்த்தത്തിന് கன்வே பண்ணணும். சரிதான்? அப்போ அந்த வாக்கியத்துல இருக்கிற பதங்களை சரியா புரிஞ்சுக்கணும்னு சொன்னா, வாக்கியத்தோட அர்த்தம் சரியா புரியணும்னா வாக்கியத்துல இருக்கிற பதங்களுடைய அர்த்தம் சரியா முதல்ல தெரிஞ்சுக்கணும். அந்த பதவுடைய அர்த்தம் தெரியலன்னா அப்புறம் வாக்கியம் முழுசா எனக்கு எப்படிதான் அர்த்தம் கொடுக்கும், பலன் கொடுக்காது இல்லையா? அதனால அது எப்படி பண்றது? இந்த மகா வாக்கியத்துல இப்போ அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு பத்ததி சொல்லும் போது அது ஒரு சூத்திரம் இருக்கு. அதுக்கு பொதுவா சொல்றதே ஆகாங்க்ஷ யோக்யதா சந்நிதி விசிஷ்ட பதம் சமூக வாக்கிய அப்படின்னு சம்ஸ்கிருதத்துல. இதெல்லாம் தர்க்கம் ஏன்னா ரொம்ப கேர்ஃபுல்லா அந்த பதத்துடைய அர்த்தம் சரியா சொல்லணும், அந்த பதத்தின் இன்னொரு பதத்தோட எப்படி ஜாயின் பண்ணணும்னு கரெக்டா இருக்கணும். அப்படின்னா பதஜானம் தான் வாக்கிய ஜானத்துக்கு காரணம். அதான் பதஜானம் சரியா இருந்த வாக்கிய ஜானம் சரியா இருக்கும். அப்போ இதுல சில பாயிண்ட்ஸ் இப்போ அந்த வேர்ட் டு வேர்ட் மீனிங் அங்க பார்க்கணும்னா அதுக்கு அது முக்கியம் இல்லை, அது அப்புறம் பார்க்கணும். நான் சொல்றது கேட்கணும், ஏன்னா எனக்கு டைம் கொஞ்சம் கம்மியா இருக்கிறதுனால. இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க இன் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். ஒரு விஷயத்துல ஒரு மனுஷன் பேசுறாரு, ஒரு புஸ்தகத்துல எழுதியிருக்காரு, நான் படிக்கிறேன்னா ரீட் இட் வித் லெட்டர் அண்ட் ஸ்பிரிட். அப்படின்னு அர்த்தம் அதோடைய அசல் எதுக்காக எழுதியிருக்காரு, எது சொல்றதுக்காக எழுதியிருக்காரு, முக்கியமான அதோடைய பர்பஸ் என்னது, ஸ்பிரிட் பிஹைண்ட் இட், அதுக்கு பின்னாடி இருக்கிறது, அது கிரகிச்சுக்கணும். அதுக்கு
ஒரு இந்த மகா வாக்கியம் అనేది ஒரு பெரியவர் சொல்றாரு, இட் இஸ் எ கிரேட் ஈக்குவேஷன். ஓகே, கொஞ்ச நேரம் உங்களை எல்லாரும் கணக்கு கிளாஸுக்கு கொண்டு போறேன். பாருங்க, சாயங்கால சமயத்துல இது கொசு கடிச்சு தூக்கம் வர சமயத்துல நான் அப்படி எல்லாம் கணக்கு சொல்லணும். வேற என்ன வழி இல்லை. ஈக்குவேஷன் இது வந்து மகா கிரேட் ஈக்குவேஷன். ஆமா, மகா ஈக்குவேஷனுக்கு தமிழ் என்ன சொல்லுவீங்க? சமன்பாடு. சமன்பாடு, மகா சமன்பாடு. ஓகே, என்ன பாடம்? சரி சொல்லுங்க. சரி, இந்த மகா வாக்கியத்துல என்னாச்சு? ஒரு சரி, தத்துவம்னு சொல்லிட்டீங்க. இந்த அசி பதம் இருக்குல்ல, அது வந்து வெர்பு. ஆனா ஆச்சரியம் என்னன்னா, இங்க இந்த கிரியாபதத்தினால ஒன்னும் பண்ண வேண்டியது ஒண்ணும் இல்லை. சில எக்ஸப்ஷனல் கிரியாபதங்கள் இருக்கு, அதுல இந்த அசி பதம் வந்து ஈஸ் ஆர் அஸ் பார்க்கணும். இது வந்து ஒன்னும் பண்ண வேண்டியது இல்லை. அதுக்கப்புறம் அப்ப என்ன தெரிவிக்கிறதுன்னா, இருக்கிற சத்தியத்துன்னு ரிவீல் பண்றது, ஜஸ்ட் கிரகிச்சுக்கோ, அவ்வளவுதான். புரியுதா? கிரகிச்சுக்கோ, அவ்வளவுதான். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணா போதும். சரி, ஈக்குவேஷன் சொன்னா இல்லையப்போ சமன்பாடு. அங்க பதங்கள் எதுவுமே பார்க்க வேண்டாம், அந்த பதங்கள் அப்புறம் பார்க்கணும் டைம் இருந்தா. இன்னைக்கு இதே போதும். இப்போ இந்த ஈக்குவேஷன், ஓகே, எனக்காகவும் உங்களுக்காகவும், ஐ திங்க் இந்த கிளாஸ்ல முதல் தடவை நினைக்கிறேன், the equation formula. ஓகே, ஏதோ கொஞ்சம் அப்படி இங்கிலீஷ்ல அது எழுதிருக்க, பரவாயில்ல, நான் சொல்றேன், புரியும். ஓகே, எல்லாம் சும்மா முதல்ல படிக்காத, எனக்கு கூட வாங்க. 3 விதமா ஈக்குவேஷன் பத்தி பேசலாம். சரியா? 3 விதமா. இப்போ உதாரணத்துக்கு உங்களுக்கு 8 = 8 அப்படின்னு சொல்லணுமா? பிரத்யக்ஷமும் சித்தமா இருக்கு, 8 8 தான். 8 = 8 சொல்றதுக்கு என்ன இருக்கு? நோ நீட் டு சே. இந்த விதமான ஈக்குவேஷனும் தேவையில்லை. சரியா? சரி, அடுத்தது 9 = 8 சொல்லலாமா? எவ்வளவு பாப்போம், சொல்லக்கூடாது இல்ல, யூ ஷுட் நாட் சே. அப்போ ஈக்குவேஷன் அங்கேயும் சொல்ல வேண்டியதில்லை, சொல்ல முடியாது. அங்க சொல்ல வேண்டியதில்லை, இங்க சொல்ல முடியாது, சொல்லக்கூடாது. சரியா? அப்ப எங்க ஈக்குவேஷன் சொல்லலாம் அப்படின்னு சொன்னா, மூணாவது வந்து 6 + 2 = 9 - 1. சார், அதெல்லாம் கஷ்டப்பட்டுதான், அதெல்லாம் விட்டுட்டு தான் நாங்க வேதாந்தத்துக்கு வந்தோம். நீங்க வேதாந்த கிளாஸத்துல கூட திரும்பி ஈக்குவேஷன் கணக்குன்னு சொன்னா நாங்க எங்க போகட்டும்? அதனால வேதாந்தத்து மேல எங்களுக்கு வைராக்கியம் வருது சார். கொஞ்சம் பொருத்தமா இருக்கும், நல்லா இருக்கும், நல்லா இருக்குல்ல, ஒண்ணும் இல்லை. இப்போ இது வந்து இதுக்கு ஈக்குவேஷன் சொல்லலாம், can say and must say ஈக்குவேஷன். இப்ப கடைசியில அதோடைய ரிசல்ட் பார்த்தா 8 8 தான். அங்க 8 = 8 சொல்ல வேண்டியது இல்லைன்னா என்ன, அங்க பிரத்யட்சமா புரிஞ்சது. ஆனா இந்த ஈக்குவேஷன் சொல்லும் போது எவ்வளவு வேரியேஷன்ஸ் இருக்கே, திருஷ்டில கண்ணுக்கு பார்க்கும் போது நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குல்ல. நம்பர்ஸ் வேறு வேறா இருக்கு, அர்த்தமேட்டிக் சிம்பிள் இங்க பிளஸ் இருக்கு, அங்க மைனஸ் இருக்கு. ஆனா தைரியமா இது சொல்லிட்டு 6 + 2 = 9 - 1 சொல்றானே, என்ன தைரியம் உங்களுக்கு? இங்க ஈக்குவேஷன் சொல்லலாம். புரிஞ்சுதா? இது ஒன்னு பரமாத்மா. இப்ப அதுதானே நமக்கு ஈக்குவல். ஏய், யூ ஆர் ஈக்குவல் டு த காட். ஐயோ, அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. சாயங்கால வேற சுவாமி குத்துவார், கண்ணு குத்துவார். ஓகே, யாரு பரமாத்மா, ஜீவாத்மா பரமாத்மா ஐக்கியம்.
ஈக்குவேஷன் ஃபார்முலா புரிஞ்சது இல்லையா? அதனால இதுக்கு நான் இப்போ உங்களுக்கு விளக்கம் கொடுக்கணும். இது எதை காட்டிட்டு பேச வேண்டாம். சரி, பேசலாம். அப்போ ஈக்குவேஷன் எங்க கொடுக்கலாம், எங்க கொடுக்கணும் அப்படின்னு சொன்னா, மேலோட்டமா எங்க வேற்றுமை வேறுபாடு இருக்கின்றதோ, ஆனா உள்ளக்குள்ள அந்தர்கதமா பார்த்தா அது ஒன்னாவா இருக்கின்றனதோ அதுக்கு ஈக்குவேஷன் கொடுக்கணும். அங்கதான் ஈக்குவேஷன் பாசிபிள். புரிஞ்சது? இன்னொரு வாட்டி சொல்றேன். மேலோட்டமா பேதங்கள் இருக்கு. பேதம் இருக்கா இல்லையா? எங்க ஒண்ணுக்கு ஒண்ணு அதுல பொருத்தமே இல்லை. கண்ணு பார்த்தா அப்படி இருக்கு, கண்ணுக்கு தெரியறது. ஆனா அதுக்கு நீ புரிய வச்சு சொன்னதுக்கு அப்புறம் தேடி அப்புறம் பார்த்தா விசாரணை பண்ணி பேதம் இல்லை. அப்போ எசென்ஷியல்லி ஒன் அண்ட் ஆக்சிடென்டல்லி இன்சிடென்டல்லி மேலோட்டமா பார்த்தா பேதம் இருக்குல்ல. அதனால சப்போஸ் அதுக்கு விவரிச்சு டீச்சர் சொல்லலைன்னா குரு, அங்க ஒரு டேஞ்சர் இருக்கு. நம்ம மேலோட்டமா அது பார்த்தா, மேலோட்டமா சின்ன குழந்தைக்கு காட்டிட்டு இது என்ன எப்படி புரியும்? அவன் பெரியதுக்காக புரிஞ்சுக்கிறான். அப்படி மேலோட்டமா பார்க்கும் போதும் நமக்கு பாசிபிள் டவுட் ஒன்று வருது. என்ன டவுட்னா, அதெல்லாம் பார்க்கறதுக்கு அப்புறம் வேறு வேறா இருக்கே. இதுதானே சந்தேகம். ஜீவாத்மா பரமாத்மா எப்படி ஒன்னா? என்ன போய் கடவுள் எனக்கு கூப்பிடுறீங்க, எங்கெல்லாம் பண்றீங்க? எத்தனை வருஷமாவது சொல்லுங்க, நீங்க சொல்லிட்டே இருங்கோ. உங்களுக்கு வயசாயிடும், எங்களுக்கு வயசாயிடும், தவிர நாங்க ஒத்துக்க மாட்டோம். இப்படி பாசிபிள் கன்ஃபியூஷன் உருவாகி அது வேறு வேறா காணப்படுறதுனால அதுக்கு நம்ம அது முடிவுக்கு வருவோம். என்ன முடிவுன்னா, இது சாத்தியப்படாது. அப்போ குரு ஈக்குவேஷன் சொல்லணும். சொல்லி சாத்தியம், பெரிய ஆலமரத்தினுடைய கொட்டை காய் கொண்டு வந்து அந்த உடைக்க சொல்லி அந்த கொட்டை காட்டிட்டு இந்த கொட்டைக்குள்ள என்ன இருக்குன்னு ஒண்ணும் இல்லை. ஏன்பா ஒண்ணு இல்லைன்ற ஸ்வேதகேது, இதுல இருந்துதானேடா அந்த பெரிய ஆலமரம் வந்துச்சு. இப்படி எல்லாம் சொல்லி 9 உதாரணம் கொடுத்துட்டு உத்தாலகர் குரு ஸ்வேதகேதுக்கு அதே போதுதான் நீ நினைக்கிறதா அந்த பரமாத்மா தான். ஒருக்காகவும் எந்த விதத்திலும் இதுல சந்தேகம் இல்லை. ஆனா மேலோட்டம் பார்த்தா பல வித்தியாசங்கள் இருக்கு. அதனால இது ஒண்ணும். அப்புறம் இன்னொன்னு என்னன்னா, இப்ப சொன்னானே ஒரு ஃபார்முலா கடைசியில மேலோட்டமா வேற்றுமை இருக்கணும், அடிப்படியா ஒன்னா இருக்கணும். ஈக்குவேஷன் கொடுக்கணும்னா இது ரெண்டுமே இருக்கணும். மேலோட்டமா பேதங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு ஈக்குவேஷன் சொல்ல முடியாது. ஆனா பேதமே இல்லைன்னு அதான் சொன்னானே இங்க. அதான் பேதமே இல்லை, எதுக்கு ஈக்குவேஷன் சொல்லணும்? அப்போ மேலோட்டமா பேதம் இருக்கணும், ஆனா அடிப்படையா ஒன்னா இருக்கணும். இது ரெண்டு சேர்ந்து இருந்த இடத்துலதான் ஈக்குவேஷன். சரியா? போதுமா கன்ஃபியூஷன்? சரி, கணக்கு கிளாஸ்ல கொஞ்சம் வெளியே வருவோம். ஓகே, இப்போ இப்படி என்ன இது 8 தெரியறது. சப்போஸ் நான் இது குட்டி இது பெருசு பண்ண, ஆனா ஒரு அளவுக்கு இப்படி குழந்தை முதல்ல அப்படித்தானே போடும். நீங்க பாட்ட இதையும் 8 தான், ஆனா கீழே பெருசா இருக்கு, அது சின்னதா இருக்கு. பேதம் குழந்தை இன்டெலிஜென்ட் கேட்கும். சொன்ன எத்தனை கரெக்டா மேல 0 கீழே 0 ஈக்குவலா இருக்கணும் இல்ல மம்மி? இப்படி கொஞ்சம் வித்தியாசம் இருந்தா ஒரு 8 தானே. சமமா வச்ச இது ஒண்ணுதான், ரெண்டு ஒரே போல இருக்கு. கரெக்டா?
இதே போல் நம்ம குடத்துடைய ஆகாயத்துக்கு வருவாங்க. நிறைய எடுத்து வைக்கல, டைம் ஆகி இல்லை பரவாயில்ல. குடம் குடம் நிறைய வாட்டி சொன்னது எதுக்கு எனக்கு கையில குடம் இருக்குன்னு நினைச்சுக்கோங்க. ஓகே, கையில குடம் இருக்குன்னு நினைச்சுக்கிட்டு குடத்துக்குங்க. குடத்துல இருக்கிற ஆகாயம், வெளியில இருக்கிற ஆகாயம் வித்தியாசம் இல்லை. இதுல குட்டியா தானே இருக்கு சார் ஆகாயம். ஏன்னா பெரிய குடமா இருந்தா நிறைய பால் ஊத்தலாம், சின்ன குடத்துல கொஞ்சம் பால் தானே ஊத்துறோம். நீ இப்படி பார்த்தா எத்தனையோ டிஃபரன்ஸ் பார்க்கலாம். அதோடைய ஷேப்பு, அதோடைய சைஸு, ஆக்கு பண்ற இடமும் உள்ள என்னாவது சொல்லப்பா. நாங்க பேசுற ಘಟಾಕಾಶಮು, இந்த మఠాకాశం ఏదో మఠంలో இந்த మఠాకాశము రెండు ஒண்ணுதான். ஆனா மேலோட்டமா பேதம் இருக்கு. இப்ப இது ரெண்டு ஒண்ணுதான் அப்படின்னு சொல்லிட்டு மேலோட்டமா பேதங்கள் இருந்தா கூட சாரமா பார்த்த ரெண்டு ஒன்னு சொல்லி ப்ரூவ் பண்ணி நிரூபணம் பண்ணி புரிய வைக்கணும். அது குருவோட பாடு, கஷ்ட உபனிஷத்து. அதுக்குதான் இவ்வளவு எல்லாம் பண்ணி கொண்டு ஏதேதோ சரியா ரெண்டு இருந்தாதான் சொல்ல முடியும். இப்போ இந்த பேதங்கள் இது எல்லாத்திலும் சரி புரியுது. இந்த தாஷ்டாந்தத்துக்கு வரும்போது நிஜம், இப்போ என்னை பத்தி இது முக்கியமா இல்ல, உதாரணம் நிறைய காட்டலாம் சொல்லலாம். இங்க வரும்போது இதுலயே வேற்றுமை இருக்குன்னு பார்த்தேன். இல்ல நம்பர் வேற, அர்த்தமேட்டிக் சிம்பிள் வேற. அப்போ மகா வாக்கியத்துல இருக்கிற பேதங்களை கூட பேத திருஷ்டியோட பார்க்காம ஞான திருஷ்டியோட பார்க்கணும். ஓகே, பேத திருஷ்டி என்ன கண்களுக்கு காட்டிட்டு இங்க பெரிய பேதம் இருக்கு. பேதம் இருக்குல்ல, உனக்கு சொல்லி கொடுத்து புரிஞ்சதுக்கு அப்புறம் கூட ஞானம் வந்ததுக்கு அப்புறம் இந்த பேதம் இருந்துட்டே இருக்கும். பேத திருஷ்டி இருந்தா கூட ஞான திருஷ்டில அது நான் புரிஞ்சுக்கிட்டு வேற. அதுபோல் அப்படி ஞான திருஷ்டில பார்த்த ரெண்டு ஒண்ணு, பேத திருஷ்டில பார்த்த பேதங்கள் இருக்கும். அது குரு போதனை பண்ணி சொல்லி கொடுக்கணும். அப்போ இங்க நிறைய கான்ட்ரடிக்ஷன்ஸ் இருக்கும். அந்த கான்ட்ரடிக்ஷன்ஸ் எல்லாத்தையும் நீக்கணும். எப்படி பேதங்களை நீக்கிறது அதெல்லாம் பார்க்கணும். சரியா? இப்போ இந்த ஸ்லோகத்துடைய பதார்த்தம் பார்த்த இதுதான் நான் பேசுறது எல்லாம் அங்க பாக்குறாரு. ஆனா ராமர் சார்ட் காட்டல, ராமர் இந்த மேத்தமேட்டிக் கிளாஸ் எடுக்கல. என்ன சொல்றேன்னு என்ன பண்ணோம் தெரியும்? முதல் பத அர்த்த அவகதி. பாத்தீங்களா, பதத்துடைய அர்த்தம் கரெக்டா தெரிஞ்சுக்கோ முதல்ல. ஓகே, ஒரு பதத்துடைய அர்த்தம். அதுக்கப்புறம் அது புரிஞ்சதுக்கு அப்புறம் காரணம் வாக்கிய அர்த்த விஜான விதோ. காரணம்னா காரணம், காஸ் அண்ட் த மீன்ஸ். வாக்கிய அப்புறம் அது அந்த வாக்கியம் முழுச நீ சேர்ந்து படிக்கும் போது வாக்கியார்த்தம் அது நீ நல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விதத்துல விதி என்ன லட்சார்த்தமு வாச்சார்த்தம் வரும். இனிமே இதெல்லாம் விவரிப்பாரு அப்புறம். சரியா? புரிஞ்சுக்க வேண்டிய விதமா அந்த வாக்கியம் மொத்தத்துல நீ புரிஞ்சுக்கணும் இந்த அர்த்தம். அப்புறம் விதானதः பாத்தீங்களா, விதோ అన్నారు, విధి అన్నాను, విధానతः అన్నారు, రెండు ఉందా ఎంఫసైజ్. முறைப்படி ரூல், இந்த ரூல் இருக்குன்னா ஈக்குவேஷனுடைய ரூல் இப்ப சொன்னோம், அந்த ரூல் படி நீ புரிஞ்சுக்கணும். நிறைய மேத்தமேட்டிக்ஸ் ரூல்ஸ் எல்லாம் இருக்குல்ல, அந்த ரூல் தாண்டி நீ போகக்கூடாது. நீ இஷ்டத்துக்கு ஏதோ சொல்லலாம். நீ சொன்னதுனால அது இதாகுமா என்ன? விதானதः அக்கார்டிங் டு த ரூல். என்ன தத் துவம் பதார்த்தோ. இந்த பதார்த்தம் என்ன? பதார்த்தம் பொருள் இல்ல, பத அர்த்தம் பதார்த்தம். தத்துடைய அர்த்தம், துவமுடைய அர்த்தம். சரியா? அப்புறம் அப்ப தத்துவம் అనేది பரமார்த்த ஜீவகோ, பரமாத்ம ஜீவகோ. இது
ஈகோவா நீ நினைச்சிட்டு இருக்கிற இந்த ஜீவாத்மானும் அந்த பரமாத்மா இது ரெண்டு அசி இதி, இது ரெண்டு ஒண்ணுதான், அங்க ரெண்டு கிடையாது ஆக்சுவலா அப்படின்னு சொல்லிட்டு ஏகாத்மியம், ஒற்றுமை, ஒன்னஸ், டோட்டல் ஐடென்டிட்டி, தாதாத்மியம். அத அனயோகோ பவேத். இந்த விதமா நீ அப்படி ப்ரொசீட் பண்ணி விசாரணை பண்ணி ஒன்னு ஒழுங்கா புரிஞ்சுக்கிட்ட உனக்கு அந்த ரிசல்ட் கரெக்டான ஆன்சர் அப்படின்னு சொல்லி அந்த மெத்தட் ஆஃப் ப்ரொசீடிங், இந்த விசாரணை, வாக்கிய விசாரணை பண்றதுக்கு எப்படின்னு சொன்னார். 26வது ஸ்லோகம் ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்றோம். ஒரு 5 minutes தான், இன்னைக்கு 4 மணி நேரம் ஸ்டார்ட். பிரத்யக் பரோக்ஷாதி விரோதமாத்மனஹ விஹாய சங்கிருஹ்ய தயோஷ்சிதாத்மதாம் சம்சோதிதாம் லக்ஷணயா ச லக்ஷிதாம் ज्ञात्वा स्वमात्मानमथाद्वयो भवेत्, स्वमात्मानमथाद्वयो भवेत्. அடுத்தபடிలో என்ன பண்ணணும் అనేది சொல்றாரு. இப்போ ஒரு டேபிள் அப்படி போட்டு பார்த்தோம்னா ஜீவாத்மா பரமாத்மா அப்படின்னு பார்த்தா மேலோட்டமா பார்க்கும்போது நிறைய பேதங்கள் இருக்கு, தெரியாது. அப்படி இருந்தா கூட அந்த பேதங்களை எப்படி எல்லாம் தியாகம் பண்ணணும், பாக தியாகம் எல்லாம் வரும் டெக்னிக்கலா. இப்போதைக்கு ஜஸ்ட் சும்மா ஒரு 4-5 பார்த்தாவே ராமர் இந்த ஸ்லோகத்துல ஒரு 2 மட்டும் சொல்றாரு. அது என்னன்னா, இது பிரத்யக், அது பரோக்ஷன்றாரு. அப்படின்னா இது இங்க இருக்கு, அது அங்க இருக்கு அப்படின்னு. அதுபோல் பல பேதங்கள் இருக்கு, அது அவர் சொல்லல. திஸ் அண்ட் தட் அதுக்கு நிறைய டிஃபரன்ஸ் இருக்குல்ல. அதனாலதான் நிறைய ஜென்ரலா அது பரமாத்மாவை சொல்லும் போது எல்லாரும் மேல பார்ப்போம், பகவான் மேல. ஏன்னா மேல கொஞ்சம் எந்த பில்டிங் அப்ஸ்ட்ரக்ஷன் இல்லாம நல்ல ஆகாசம் தெரியும். பிரத்யக்கன்னு இங்க எனக்குள்ள நானாவே இங்கன்னு சொல்றீங்க, அது அங்கங்க இருக்கு. இங்க இருக்கிறது அங்க இருக்கிறது அதுதான் உன்னுடைய பிரம. வைகுண்டம் அங்க இருக்குல்ல சார், கைலாசம் அங்க இங்க இல்லை. உனக்கு இங்க மண் இருக்கிற வரைக்கும் அதெல்லாம் அங்கதான் இருக்கும், தெரியுது. அதனால இந்த ஈக்குவேஷன் ஒழுங்கா புரிஞ்சுக்கும். வேதங்கள் வேற என்ன சொல்லுவோம் பொதுவா, நான் அடுத்த கிளாஸ்ல நிறைய சொல்லுவேன். இப்போதைக்கு நான் அல்பஜ்ஞன, அவரு சர்வஜ்ஞன. இங்கிலீஷ்ல நம்ம இங்கிலீஷ் அல்பிஷியன்ட், ஆம்னிஷியன்ட். என்ன தகராறு என்னன்னா, இந்த ஆம்னிஷியன்ட் ஆம்னிஷியன்ட் ஸ்பெல்லிங்கே தகராறு எனக்கு. அங்க NECENT IENT கன்ஃபியூஷன். அதே எனக்கு தெரியல. சர்வஜ்ஞன், நான் அல்பஜ்ஞன். சர்வவியாபி, அல்பவியாபி. அப்புறம் சர்வசக்திமான், அல்பசக்திமான். அவர் ஆம்னிசென்ட், ஆம்னிபொட்டன்ட், ஆம்னிபிரசன்ட். மூணுமே இங்க காணும். அவர் அங்க இருக்கார், நான் இங்க இருக்கேன். இப்படி பல 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 பேதங்கள் இருக்கு. அதனால அந்த பேதங்கள் எல்லாம் பிரத்யக் பரோக்ஷாதி விரோதம். ஓகே, விரோதம்னா அதோ டிஃபரன்ஸ், டிஸ்டன்ஸ் டிஃபரன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன் டிஃபரன்ஸ், அந்த டிஃபரன்ஸ், இந்த டிஃபரன்ஸ், சைஸ் டிஃபரன்ஸ். அப்புறம் இது இங்க பிறந்தது, இது போறது. என்ன நீ என்ன பாக்குற, சரீரத்தின் பாக்குற. இப்படி ஆத்மனோகோ, ஜீவாத்மா பரமாத்மா, இது ரெண்டுத்துக்கு இருக்கு இப்படி. ஆனா நீ என்ன பண்ண தெரியுமா, இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் விஹாயா உட்டி கொடு,
ரிஜெக்ட், ஏத்துக்காத. அப்புறம் சங்கிருஹ்ய தயோஹோ சிதாத்மதா, அதோடைய சாரம், தத்துவம், உண்மையான எசன்ஸ் மட்டும் அது எடுத்துக்கோ, அக்செப்ட் இட். அப்போ எது எடுத்துக்கணும், எது விட்டு கொடுக்கணும்னு தெரியணும். அப்படின்னு சம்சோதிதாம், இந்த சோதனம்னா என்கொயரின்னு ஒரு அர்த்தம், பரிசோதனா. எக்ஸ்பெரிமெண்ட் பண்றாங்க இல்லையா, சோதனம் பண்றது. அவங்க வீட்டுல சிஐடி டிபார்ட்மெண்ட் போலீஸ் சோதனம் பண்றாங்க, இன்வெஸ்டிகேஷனுக்கு வந்தாங்க, என்கொயரி. இன்னொரு அர்த்தம் சோதனம்னா சுத்திப்படுத்துறதுன்னு அர்த்தம் இருக்கு. அதனாலதான் அப்புறம் பார்க்க போறோம், தத்பத சோதனம் ஸ்வம்பத சோதனம். அதுக்கு முன்னாடி இங்க பவுண்டேஷன் போடுறாரு. அந்த சோதனம் అనేది அது சோகமா இருக்கக்கூடாது. அப்புறம் கிளீன் பண்ணணும்னா வீடு பெருக்கிறோம், பெருக்கும் போது நமக்கு வேண்டியது கூட சிலதெல்லாம் குழந்தை கீழே எல்லாம் போட்டுருக்கு. அம்மா பெருக்கும் போது வேலைக்காரர் அதெல்லாம் எடுத்துட்டு வச்சுட்டு மிச்சம் எல்லாம் தள்ளணும். எது தள்ளணுமோ எது வெளியில போனோம் தெரிய வேண்டாமோ, தெரியும். இப்படி பண்ணி உன் மனசுல இருக்கிற தப்பான பாவனை அழுக்கு நீ நினைக்கிறது அது எல்லாத்தையும் நீ சுத்தம் பண்ணும். எப்படி சோதனம் பண்ணி சுத்தம் பண்ணும், விசாரணை பண்ணி ஆழமா எக்ஸ்பெரிமெண்ட் மாதிரி பண்ணி கிளீன் பண்ணு. என்ன கிளீன்? ராங் நோஷன்ஸ் நீக்கு அர்த்தம். அப்படி பண்ணா லக்ஷணையா லக்ஷிதாம். ஓகே, லக்ஷணையான்னா லக்ஷணாவிருத்தி అని வரும். இந்த ராமகீதையில ஸ்பெஷல் அதான் சம் ஸ்பெஷல் டெக்னிக்கல் வேர்ட்ஸ் எல்லாம் ராமரை உபயோகப்படுத்துவார். ஆகத்தியாக லட்சணம், அஜஹ் லட்சணம், ஜஹ் லட்சணம், அஜஹ் ஜஹ லட்சணம் அப்படின்னு பயப்பட வேண்டாம். மந்திரம் வச்சுல திட்டுறாரு. லக்ஷிதா லட்சணையான்னா அந்த மெத்தட், லட்சணையான மெத்தட் ஆஃப் இம்ப்ளிகேஷன், அந்த ஈக்குவேஷன் எப்படி பார்க்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும், அந்த விதமா பார்க்க வேண்டிய விதத்திலும் அப்ளை பண்ண வேண்டிய விதத்திலும் அப்ளை பண்ணி லட்சிதா, லட்சணையா லட்சிதா, லட்சணமா ஒழுங்கா வந்து உட்கார். சொல்றோம் இல்லையா குழந்தை, ரொம்ப குமுறு திமிர் பண்ண செய்ய வேண்டிய விதத்துல செய். அப்படி பண்ணி ஜ்ஞாத்வா தெரிஞ்சுக்கே, ஹேவிங் ஜ்ஞாத்வான தெரிஞ்சுக்க, ஹேவிங் ரியலைஸ்டா தெரிஞ்சுக்கிட்டு என்ன ஆயிடுச்சு, ஸ்வயம் ஆத்மானம். ஓகே, நானு ஆத்மா. அந்த ஸ்வயம் கூட அதுலயே அசல் ஜீவ பர அந்த எக்ஜெக்டிவ்ஸ் எல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு போறோம். எக்ஜெக்டிவ் எதுக்கு? ஆத்மா, ஸ்வயம் ஆத்மானம் அப்படின்னு தெரியும். அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அத்வய பவேத், ரெண்டு இல்லாத ஏகமேவா த்விதீயம் அத்வைதம், ஒன் வித்தவுட் செகண்ட் அనే ஞான நிஷ்டை உனக்கு ஏற்படும் அப்படின்னு இன்னைக்கு இங்க நிறுத்துகிறோம். கொஞ்சம் இப்படிதான் ரொம்ப எல்லார்கிட்ட விசாரணை பண்ணி கேட்க வேண்டியிருக்கு. புரிஞ்சாலும் பரவாயில்ல, புரியாட்டாலும் பரவாயில்ல, ஒரு நாளைக்கு நல்லா புரியும். இப்படி கேட்டு அதானே சொன்னேன், பௌன புண்ணியன சிரவணம் புரியாது. அதனால பயப்பட்டு இந்த ராமகீதை இப்படி எல்லாம் இன்னும் எவ்வளவு தப்பா இருக்க போறதோ, நல்லா இருக்கும், தப்பா இருக்கும், ஈஸி கேட்க. ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். ஹரி ஓம் தத்சத்.